நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா துணி அவ்வளோ சேர்ந்துருச்சு. துவைச்சு போட்டனே தவிர மடிக்கவே முடியல. ஒரு 4 நாளாகவே சரின்னு சொல்லிட்டு மடிக்க ஆரம்பித்தேன். நான் மடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க அப்பா கூட வந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், சாணுக்கு ஃப்ரூட்ஸ் இல்லைங்க, போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படியே பெட்ரோல் போட்டு கொடுத்துறேன் வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட போனோம். மேடம் நானே ஏறி உட்காந்துருப்பான்னு சொல்லிட்டு சாகசெல்லாம் பண்ணி அவளே ஏறி உட்காந்துட்டா. அப்புறம் ரெகுலராக ஃப்ரூட் வாங்க கிடைக்கிறதாங்க போனோம். இவங்க எப்போயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா பசங்க எல்லோரும் சேர்ந்து தான் கடை நடத்துகிறாங்க. சாணு போனோன்னா ஃப்ரீயாக இருப்பா, அவள் பாட்டுக்கு ஏதாவது எடுப்பா. ஆன்ட்டி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இவளை பார்த்துட்டு இன்றைக்கி பூ கட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து அவளுக்காக பூ கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. சாணுக்கு என்ன வேணாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆன்ட்டி நான் சேஞ்சில் அப்புறம் தரனாலும் சரிடாமா அப்படின்ட்டுருவாங்க. ரொம்ப பார்க்கவே அவ்வளோ லட்சணமாக அழகாக இருப்பாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா சாணுவோட ஃபேன். ஆக்சுவலி முன்னே எனக்கு தெரியாது, இளநீ குடிக்க போக தான் வந்து எனக்கு தெரியும். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா எனக்கு அந்த ஃப்ரூட் வேணும் இந்த ஃப்ரூட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. திடீர்னு சத்தமே இல்லாமல் இருந்துச்சு. எங்கடா பட்டுன்னு போய் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிட்டா.